ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 29க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே வாங்க டைரக்ட்டா பாயிண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக சிறிய அளவுல மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு இப்பலாம் பரிசோதனை உரிமம் வாங்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. புதிய மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை விதிமுறைகள் 2019 படி இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்கிறதாக தகவல் சொல்லுது. அடுத்த பாயிண்ட் H1B விசாவை அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் நிறுத்தி இருக்கு. இதனால இந்தியர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த பாயிண்ட் ரயில்வே துறையில பணியாற்றும் அதிகாரிகள் ஓய்வு பெறும்போது முன்னாடிலாம் தங்க முலாம் பூசிய வெள்ளி பதக்கம் வழங்கி வழங்கி கௌரவிப்பது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த வெள்ளி பதக்கம் இல்ல அப்படின்னு நேத்து அனைத்து ரயில்வே மண்டலங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிருக்கு. காரணம் ஒன்றும் இல்ல, வெள்ளி விலை இப்பெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால அடுத்த பாயிண்ட் தமிழகம், புதுச்சேரி, மேற்கு வங்காளம், கேரளா மற்றும் அசாம் ஆகிய இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் கூடிய சீக்கிரம் நடக்க போறதுனால தலைமை தேர்தல் ஆணையம் பிப்ரவரி 4, 5 அந்த தேதிகளில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட உள்ளது. அடுத்த பாயிண்ட் தமிழகத்தில் உள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினோட செயல்பாடுகள் மற்றும் சவால்கள் இது குறித்து ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு மத்திய வேளாண் அமைச்சகம் குழு அமைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ரீசெண்டா மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஈரோட்டுக்கு சமீபத்தில் விசிட் பண்ணப்ப அங்க இருக்கிற குறைபாடுகள், சிக்கல்கள், சவால்கள் அதெல்லாம் விசாரிக்கிறப்ப இது உயர்மட்ட குழு அமைக்கணும்னு முன் வச்சிருக்காங்க. FPO அப்படின்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் எக்ஸ்பான்ஸ். அடுத்த பாயிண்ட் நேத்து விமானம் நொறுங்கி தீப்பிடித்ததுல அதில் பயணித்த மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் உட்பட 5 பேர் உயிரிழந்துட்டாங்க. இடம் புனே பக்கத்துல இருக்கிற பாராமதி. அவரோட சொந்த தொகுதிக்கு தேர்தல் பரப்புரைக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டப்ப இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இவர் ஏற்கனவே மகாராஷ்டிராவோட துணை முதல்வரா 6 டைம் இருந்திருக்காரு. முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், இன்னொரு துணை முதல்வர் ஏக்நாத் சிண்டே. சரியா மார்னிங் 8:45 அளவுல விமானம் ஓடுபாதையில பனிமூட்டம் அதிகமா இருந்ததுனால பைலட்டால கண்ட்ரோல் பண்ணி தரையிறங்க முடியல. அதனால விமானம் வெடித்து சிதறதுனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட் உலகின் 3வது பெரிய மெட்ரோ நெட்வொர்க் கொண்ட நாடாக இந்தியா விளங்குகிறதுன்னு நேற்று நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் முர்மு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கணும்னு நீட்டிக்கப்பட்ட அவகாசம் நாளையோட முடிவடைகிறது. அடுத்த பாயிண்ட் கைபேசி உற்பத்தியில 2வது இடத்துல இந்தியா இருக்கு. நேற்று குடியரசுத் தலைவர் அந்த உரையில தெரிவிச்சிருக்காரு. அடுத்த பாயிண்ட் சிறுபான்மையினர் இடஒதுக்கீட்டை 3லிருந்து 5 உயர்த்தணும். அதுவும் இல்லாம கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்கணும். நேற்று கும்பகோணத்துல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மாநாடு நடந்துச்சு. அதுல இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகே, நாளைக்கு வேற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல மீண்டும் பார்க்கலாம்.